கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 121 1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இல்லையா? சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, எங்கிருந்து ஒத்தாசை வருமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, மனுஷனிடத்திலிருந்து அல்ல, சொந்த பந்தங்கள் இடத்திலிருந்து அல்ல, அரசாங்கத்திடமிருந்து அல்ல. எங்கிருந்து வரும்னு சொல்றாரு? கர்த்தரிடத்திலிருந்து. இந்த ஒத்தாசை எப்படிப்பட்டது சொன்னாக்கா, ஏமாற்றாதது, பொய் சொல்லாதது, குறைவில்லாதது, உள்ளதுபடியே செய்கிறது. ஆக பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் யாருன்னா, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வத்தை அவர் படைத்தார், சொல்லாலே உலக அனைத்தையும் படைத்தவர். ஆக அவரிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை. மனுஷனுடைய ஒத்தாசை மாறி போகும், ஆனால் ஆண்டவருடைய ஒத்தாசை ஒரு காலம் மாறாது. அதுதான் இதே சங்கீதக்காரர் சொல்றாரு 124 சங்கீதத்தில் சொல்லும்போது, என்னோட ஆண்டவருடைய ஒத்தாசை எங்க இருக்குதுன்னு சொன்னாக்கா, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளதா. மை ஹெல்ப், நம்முடைய ஹெல்ப் எங்க இருக்குது? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இல்லையா? ஆகவே உலகத்தை நாம நம்பி ஏமாந்து போனது போதும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர். அவரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும். இது இரவு 1 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி, நம்ம ஒத்தாசை நாடும்போது அவர் நம்மை புறக்கணிக்காம, நம்ம மேல கோபப்படாம, எரிச்சல் அடையாம ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். இல்லையா? ஆகவே அவரை சார்ந்திருப்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய ஒத்தாசை நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நாளை கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா. எங்களுடைய ஒத்தாசை இது வரைக்கும் ஒருவேளை நாங்கள் அரசாங்கத்தை நம்பி, சொந்த பந்தங்களை நம்பி, நண்பர்களை நம்பி ஏமாந்து போனது போதும். மெய்யான ஒத்தாசை நீர் அனுப்புகிற ஒத்தாசை அப்பா, அந்த ஒத்தாசை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள உதவிச்சு ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்க. அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.